இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் பழைய ஏடிஎம்கே மினிஸ்டர் அவர் போயிருக்காரு, செந்தில் பாலாஜி போயிருக்காரு, மற்ற அமைச்சர்கள்லாம் உடனே வந்திருக்காங்க. முதலமைச்சரே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட் வந்து இங்கே போயிட்டாரு. இந்த பிரச்சனை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் போயிட்டாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேரும் எதிர் கட்சியாக இருக்கிறவங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்லாம் போகிறதுக்கு மனித சங்கிலி 2 பேரும் கை கோர்த்து நின்னாங்க, வழி விட்டு நின்னாங்க, யாரும் வந்துடக்கூடாது நடுவில் அப்படின்ற மாதிரி வந்து நின்னாங்க. ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நின்னாங்க. ஸோ அந்த இடத்துல தாவேக்காவோட தொண்டர்கள் எங்கே, தாவேக்காவோட தொண்டர்கள் எங்கே போனாங்க? தாவேக்காவோட தொண்டர்கள் வந்து தொண்டர்களே கிடையாது, மெச்சூரிட்டியே இல்லாமல் நடந்துக்கிறாங்க. இப்போ கரண்ட் கம்பத்தில் ஏறுறவங்களும் மரத்தில் ஏறுறவங்களும் விஜயை பார்த்தோன்னா தாவி பாஞ்சு கட்டி பிடிக்கணும், எப்படியாவது விஜய்கிட்ட கை கொடுக்கணும், இப்படி ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க தொண்டர்கள் மனநிலைக்கு அவங்க வரமாட்டேங்கிறாங்க. இதான உண்மை. யாரு அங்க யார் இருந்தா சார் சொல்லுங்க. அரசையும் குறை சொல்றத நம்ம பார்க்க முடியும். அவங்க ஏன் அந்த இடத்துல கரண்ட் கட் பண்ணாங்க, சரியான பாதுகாப்பு கொடுக்கல போலீஸ் வந்து அப்படின்ற சார். நீங்கள் வந்து நீங்கள் கரெக்டு சரியான பாதுகாப்பு கொடுக்கல, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்கிறீங்க. சரியான போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலன்னா எப்படி சார் விஜய் அந்த இடத்த விட்டு போனார்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். விஜயும் அந்த கூட்டத்துக்குள்ளே தானே இருந்தார். விஜய் வந்து தாவேக்காவோட தலைவர், ஓகேவா? அவரை எப்படி பாதுகாப்பாக அனுப்பிச்சி வச்சாங்க? அந்த கூட்டத்தை எப்படி விளக்குனாங்க? அவர் எப்படி பாதுகாப்பாக அனுப்பிச்சி வச்சாங்க? சரி, ஓகே. நீங்கள் ஒரு ஏர்போர்ட்லேருந்து வரீங்க, பார்த்தீங்களா அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் வருது, ஒருத்தர் ஒரு 2 பேர் வந்து வேனுக்குள்ளே சிக்கினாங்க. அவங்க என்னானாங்கன்னு தெரியல, பொழைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், பொழைச்சிட்டாங்க. அப்போ அங்கே வந்து 2 பேர் நசுங்கிருந்தா என்ன ஆகும்?